Hello everyone, welcome back to my Starlight Tarot. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன், உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு என்னெல்லாம் போயிட்டுருக்கு அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ரீடிங் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்சுவலி நான் இன்றைக்கி 5 ஸ்ப்ரெட் கார்டு தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஓகே in bottom of the deck, private relationship. Lots of God. Okay. Ace of Pentacles. Okay. Two of Swords. Swords energy. ஓகே காய்ஸ், லெட்ஸ் see பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்க்குறப்போ உங்களோட பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, சம்திங் இவங்க வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்க மாதிரி தெரியுது. உங்களோட பர்சனுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், மேபி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அவருக்கு யாரை சூஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறதா, ஒரு ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதா, இல்லை உங்களை சூஸ் பண்ணுறதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அவருக்கு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து எந்த ஜெண்டர் பேஸ் பண்ணியும் கிடையாது கைஸ். ஓகே, இது ஜென்ரல் ரீடிங். ஓகே, அண்ட் ஒரு சில கேட்டகரிஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி யார்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட. லைக் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு நீங்களும் அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாம். அண்ட் நீங்கள் மேரிடாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பும் ப்ரைவேட்டாக வச்சிட்ருக்கலாம். ஸோ அது வந்து பார்க்க முடியுது. ஆர் நீங்கள் அன்மேரிட், உங்கள் பர்சன் மேரிட்னா, ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்ககிட்ட வந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ்டும் இங்கே வந்து தெரியுது. சில பேர் வந்து உங்கள் பர்சனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து உங்களோட பர்சன் மேலே வந்து இருக்கலாம். ஸோ ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த சாய்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ், யாரை சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலி உங்களோட பர்சன் வந்து அந்த சாய்ஸ் வந்து இன்னுமே சூஸ் பண்ணலை. ஸோ யாரை சூஸ் பண்ணுறதுன்னு இன்னுமே அந்த ஐடியா அவங்களுக்கு கரெக்டாக வரலை. ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம், ஆர் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். அண்ட் உங்கள் சைடு பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடச்சிடாதா டிவைன் கிட்டேருந்து, ஆர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து,
ஏதோ ஒரு ஹெல்ப் கிடச்சிராதா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போது கரண்ட்டில் ஒரு ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஆக்சுவலி உங்களோட பர்சன் வந்து பாஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாஸ்ட் விஷயங்கள் ஆர் பாஸ்ட்டில் நடந்த ஒரு நல்ல குட் மெமரிஸ் அது வந்து அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நீங்களுமே எஸ்பெஷலி நைட் டைம்ஸில் நீங்களுமே அதை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது, அந்த குட் மெமரிஸ். ஸோ பாஸ்ட்டில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், ஸோ அந்த மாதிரி அகெயின் இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு தாட் உங்கள் 2 பேருக்குமே இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இங்கே பார்க்குறப்போ மேபி நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருக்கலாம், ஆர் உங்கள் பர்சன் ஒரு சப்பியாக இருக்கலாம். ஸோ அது பார்க்க முடியுது, ஆர் சப்பி சீக்ஸ். ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. அந்த யாரை சூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஸோ பாஸ்ட்டை மிஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கு லிட்ரலி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை அவங்க ப்ரோக் பண்ணிட்டாங்க, உங்கள் ஹார்ட்டை ப்ரோக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குமே தெரியுது. ஸோ உங்களை அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து உங்களோட பர்சனுக்கு வந்து இன்னொரு தாட்மே ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்குமே அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கலாம். ஸோ எனக்கு என் பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அகெயின் அவங்கக்கிட்ட பேசணும், ஃபோன் கால்ஸ், மெசேஜ். ஸோ நீங்கள் அது எல்லாமே மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுமே வந்து அந்த சேம் மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து அவங்கக்கிட்டையுமே தெரியுது. அண்ட் நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம், கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து பார்க்க முடியுது. அண்ட் மெமரிஸ் உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு நல்ல மெமரிஸ் இருந்திருக்கும், ஒரு மெமரிஸ் மேட், அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் உங்கள் 2 பேருக்குமே இருக்கும். அண்ட் சில பேடான மெமரிஸுமே உங்களுக்கு இருக்கலாம் உங்களோட பர்சன்னால். ஸோ உங்களால் அவங்களுக்கு ஒரு பேட் மெமரிஸ். ஸோ 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் பேட் மெமரிஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ அது வந்து பார்க்க முடியுது. சில விஷயங்கள் வந்து உங்களோட பர்சன்கிட்டேருந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தெரியுது, அந்த ஆக்ஷன்ஸ் கூட ரொம்ப ஸ்லோவாக தெரியுது. ஸோ அவங்க அந்த சாய்ஸுமே அந்த சூஸ் பண்ணுறது விதமே ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அதுக்கான முடிவு எதுவுமே அந்த பர்சன் வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ அவங்க உங்களை சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒரு டவுட் அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த டவுட் வந்து உங்களுக்கே இருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னோடய பர்சன் என்னை சூஸ் பண்ணுவாங்களா, என்கிட்ட வருவாங்களா, மேரேஜ்க்கான ஆஃபர் கொடுப்பாங்களா, ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்களா, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்குமே இருக்கலாம். மேபி ஒரு சில கப்பிள்ஸ் வந்து உங்கள் பர்சனோட ஒரு செட்டில் ஆகட்டும் அவங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிசஸ் அவங்க பண்ணியிருக்கலாம். செட்டில் ஆனதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஸ்டடீஸ் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம நோ கான்டாக்டில் இருக்கலாம். அந்த மாதிரி சில அக்ரிமெண்ட்ஸ், அந்த மாதிரி சில டீலிங்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிற பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, திஸ் இஸ் நாட் பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங் தான். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து எல்லா சைடுமே ஒரு பிளாக்கேஜாகவே இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபேமிலி சைடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், ஆர் உங்களோட மைண்ட் செட், உங்கள் பர்சன், ஸோ எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜஸாக இருக்கலாம். ஸோ அது பார்க்க முடியுது ஒரு சிலருக்கு. பட் ஒரு சிலர் வந்து அந்த நடந்த அந்த கெட்ட விஷயங்கள், அந்த பேடான பாஸ்ட்டை வந்து மறக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் வந்து அதை மறக்க முடியல. அண்ட் ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து இந்த ஸ்டார்டிங் அந்த நோ கான்டாக்ட் இருக்கப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு அந்த ஒரு டார்ச்சர் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ என் கூட பேசு, டெக்ஸ்ட், மெசேஜ், கால் நிறைய ஒரு அதிகமாக வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால கூட இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறத கம்மி பண்ணியிருக்கலாம், இந்த டார்ச்சர்னால கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவுமே பார்க்க முடியுது. ஸோ ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இந்த பர்சன். சடன்லி அந்த ஸ்டாப், அந்த சடன்லி நோ கான்டாக்ட், சடன்லி ரீசன் இல்லாமல் ஏன் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ அது பார்க்க முடியுது. அண்ட் ஸோ உங்கள் பர்சனோட சைடு என்ன இருக்குன்னா, ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்களை ஆக்சுவலி ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா, ஆக்சுவலி உங்களை ரொம்பவே பிடிக்கும். பட் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அவ்வளோ அதிகமாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது பார்க்க முடியுது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரியலைசேஷன் வருது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறப்போ நீங்கள் வந்து 222 ஒரு 111 பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், ஒரு லெவல். ஸோ அதை பார்த்து விஷ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவே நீங்கள் இருக்கலாம். அண்ட் ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் இங்கே பார்க்குறப்போ சில பேர் உங்கள் பார்ட்னரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், ஒரு
இவங்களுக்கு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஆர் சோஷியல் மீடியாவில் ஸ்பை பண்ணுறது, அவங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ், ஸோ அதை பார்த்து லைக் அந்த மாதிரியுமே தெரியுது. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஒரு அடமெண்ட், ஒரு டாமினேட் எனர்ஜி வந்து தெரியுது. ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னால வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கலாம் அதிகமாக. ஸோ அது பார்க்க முடியுது. அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ அது இன்னுமே வந்து ஒரு இந்த ஆக்ஷன் மோடுக்கு வரல. ஸோ அவங்க வந்து ஸ்டில் வந்து அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த சாய்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலை, அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலை. ஸோ அது வந்து பார்க்க முடியுது. அண்ட் ட்ரிபிள் லைன் பார்க்கக்கூடிய பர்சனாகவுமே நீங்கள் வந்து இருக்கலாம். அண்ட் நீங்களே உங்கள் பர்சன்கிட்ட வந்து போய் பேசியிருப்பீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அப்படி நீங்களே போய் உங்கள் பர்சன்கிட்ட போயிட்டு ஒரு சாரி இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து அப்போ அதை வந்து புரிஞ்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக அது இல்லை, அது பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், என்னோடய லைஃப் ஹாப்பியாக மாறாதா மறுபடியும், அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது. பட் அதே ஒரு கரண்ட் சேம் ஃபீலிங்ஸ் உங்கள் பர்சனுக்குமே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே பார்க்குறப்போ என்ன இருக்குன்னா, நீங்கள் ஹேர் சைனாக கூட இருக்கலாம். அண்ட் சூன் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கால், மெசேஜ், டெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து அந்த பர்சன்கிட்ட இருந்து அந்த சூன் அப்படி பார்க்க முடியாது, கொஞ்சம் டிலேஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் நோ வை, மேபி ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட ரொம்ப அதிகமாக ப்ரே பண்ணிகிட்ருக்கலாம் உங்கள் பர்சனுக்காக. ஐ டோன்ட் நோ வை, எனக்கு இது ஹெவியாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஒரு சில கேட்டகரிஸ்க்கு ரிலீஜியஸ் இஷ்யூஸ், கேஸ்ட் இஷ்யூஸ் ஆர் மணி இஷ்யூஸ், அதனால கூட ஒரு எண்ட் வந்து ஆகியிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப். பட் உங்களுக்கு உங்கள் பர்சனை மீட் பண்ணணுன்னு ஒரு பெரிய பெரிய ஒரு அந்த ஒரு மிஸ்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த பிக் மிஸ்ஸிங் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஸ்டில் உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட தாட் எல்லாமே யா மை வேர்ல்ட் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் உங்கள் பர்சன்கிட்ட. ஸோ உங்கள் பர்சன் தான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வேர்ல்ட், வேறு யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு பிக் ஃபீலிங்ஸ் வந்து, ஹெவி ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஓகே கைஸ், லெட்ஸ் சி. அண்ட் ஒரு சிலர் உங்கள் பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஆர் உங்களோட லவ்டு ஒன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கலாம். ஸோ அதுவும் பார்க்க முடியுது. ஓகே கைஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு என் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் யூ கேன் டெக்ஸ்ட் மீ அண்ட் ஜாயின் வித் மீ மேனிஃபெஸ்டேஷன் செஷன் இஃப் யூ வாண்ட். ஓகே கைஸ், டேக் கேர், பை.